ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம மீன் எப்படி பொரிக்கலான்னு பார்க்கலாம். இது அயிலை மீன், இது கீரி மீன். இது வாங்கி இது நல்ல ஃப்ரெஷ் மீனாக்கும். இது வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கடைசியில் உப்பும் மஞ்சப்பொடியும் கூட போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கதாக்கும். இது கூட மிளகா வத்தல் பொடி, மஞ்சப்பொடி, கரம் மசாலா, தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்ல மசாலா புரட்டி வச்சுக்கணும். ஒரு 4 சின்ன வெங்காயம் கூட நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அது கூட சேர்த்து நல்ல மாதிரி நம்ம மசாலா புரட்டி வச்சுக்கிடணும். அதுக்கு பிறகு நம்ம பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பொரிக்கலாம். மீன் வெட்டுறது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கலான்னு பார்த்தேன். டைம் இல்லை. என் மகா ஜெர்மனிலேருந்து வந்திருக்கா, டைம் இல்லை. அதனால தான் அடுத்த தடவை வரும்போது உங்களுக்கு மீன் வெட்டுறது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். இது நல்ல தேங்காய் எண்ணெயாக்கும். மில்லிலிருந்து கொண்டு வந்து ஆட்டி எடுத்துகிட்டு வந்தால் நல்ல தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெயிலேயாக்கும் நம்ம இன்றைக்கி மீன் பொரிக்க போகிறோம். பேனில் எண்ணெய் ஊற்றியாச்சு. முதல்ல கருவேப்பிலை போடுவோம். கருவேப்பிலை போட்ட பிறகு நம்ம மீன் போடலாம், ஒன்று ஒன்றா போடலாம். முதல்ல நம்ம கீரி மீன் பொரிச்சு எடுக்கலாம். பார்த்தீங்களா, கீரி மீன் போட்டேன். நடுவில் நம்ம அயிலை மீன் போடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் பொரிச்சு எடுக்கணும். ஒரு சைடு வெந்த பிறகு மெதுவாக அடுத்த சைடு கூட நம்ம திருப்பி போடணும். பார்த்தீங்களா, ஒரு சைடு வெந்துட்டு இதை மெதுவாக இந்த ஃபோர்க் வச்சு திருப்பி போட்டாச்சு. இது நல்லா வேகட்டும். மீன் பொரித்து எடுத்தாச்சு. இன்றைக்கி என் மகளுக்கு வேண்டி செஞ்ச ஸ்பெஷல் சோறு. நல்ல சம்பாரிசி சோறு தான் கேட்பா. பின்ன சாம்பார், நம்ம ஊர் சாம்பார், அவியல், கேரளா அவியல், இது காராமணி பயிறு பொரித்தது, ரசம். இன்றைக்கி மீன் சாப்பிட்றதுனால மோர் இல்லை. உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பாய், see you.